அந்த தேவடியா தொலை முடிஞ்சிச்சு விட்டுது. சந்தோஷமா இருக்கிறேன்க்கா. ஆமா. சனியில கால கட்டிக்கிறேன். ஐயோ எங்க போன அது வாங்க சொல்லுது, இந்த பக்கம் போன அது வாங்கிட்டு சொல்லுது. பெரிய தலைவலியா இருந்துச்சு. சந்தோஷமா இருக்குமா? இருக்கலாம். அண்ணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேம்மா. அண்ணி தங்க வெகு நாட்கள் கழித்து உங்களை பார்க்கலாம் என்று ஆசையா ஓடி வந்திருக்கேன். வந்த நாத்தனாருக்கு ஒருவேளை தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்களா? பாட்டி தண்ணியா? ஆமா. தண்ணி தானே இந்த வேகத்துல வேற இருந்தாலும் நான் எதுக்கு வந்து தெரியுமா? ஒரு சந்தோஷமான செய்தி. சந்தோஷமான செய்தியா? எனக்கும் என் வீட்டுக்காருக்கு சேர்ந்து அழகாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. பெண் குழந்தை? அவ பிறந்து வளர்ந்து பெரிய பொண்ணு ஆயிட்டான். அச்சோ, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததா ஒரு செய்தி ஒண்ணு வந்து உண்மையா? உண்மைதான். உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? உங்களுக்கு பிறந்த அந்த ஆண் பிள்ளையும் எனக்கு பிறந்த அந்த பெண் பிள்ளையும் இருவரையும் நான் திருமணம் செய்து வச்சுட்டான். எப்படி இருக்கும்? என்னது? ஆமா. திருமணமா? உன் பிள்ளைக்கு உன் பொண்ணுக்கு என் பிள்ளைய சனி ஒழிஞ்சு போச்சுன்னு பார்த்தாக்கா திரும்பி உறவாட உறவு வந்துச்சு பாத்தீங்க. எங்க போய் சொல்லுவேன், பக்க போய் சொல்லுவேன். எனக்கு பார்த்தது சொல்லிட்டு அவரு நான் சாப்பாடு செஞ்சு வச்சு கட்டி வச்சுக்கிட்டு போய் ஒரு அடி கூட அடிக்கல. என்ன போய் அவ தாசடி கேட்டா 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 அது மட்டும் கிடையாது. பொண்ணு நானும் ஒரு பொண்ணு உறவுக்கு பொண்ணு போர் போட்ட பொண்ணு சொல்றேன். கேட்டா தாசடி கேட்டா என்ன பண்ணுவீங்க? தெரியாது. அவ வேணுமா இல்ல நான் வேணுமா? இனி ஒண்ணு அண்ணா அண்ணா, நீ உன் மனைவி தான் கேட்டிருப்பான். என் மனைவி அவ கேட்க உரிமை இல்லை. அவன் எங்க இருக்கிறான்? எங்க 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 அவன் என்னங்க இங்க பாருங்க, நீங்க தான் அடிச்சுன்னு தெரியக்கூடாது. அதை தேவையான நீ என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது. நான் வேற அதை தேவையான ஏண்டி என் பொண்டாட்டிய பாத்து தேவடியா? நீ சொல்லிடியே நான் கேட்கலடி நான் கேட்கல. பாபா பேசு போய் சொல்ல மாட்டேன். பொண்டாட்டி போய் சொல்ல மாட்டான். சத்தியமா சத்தியமாவ என்ன கேட்டா 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 சத்தியமா போட்டு தாண்டியே நாங்க நம்புறோம். அப்படியே நீ சொன்னது உண்மையா இல்லனா என்ன ஆகும்?
உண்மையா இல்லைன்னா எதினாவும் இங்க பாரு அவ சொன்னது உண்மையா இருந்தா இவன் காலையில செத்துருவான் அவன் சொன்னது பொய்யா இருந்தாக்கா என்னன்றா எவன ரோட்ல போறவன் ஏடா இது ஒரு இடம் மான் கட்ட பாத்தீங்களா நீ போடா நான் என்னன்றா எனக்கு வாய் ஒரு மேல கூலி போச்சுக்கிறா போறா எனக்கு ஏய் அந்த தேவடியால அவளை குத்தி ஒரே கொலை பண்ணிட்டு வந்து ஜாய் சங்கா ஆணவம் கொண்டவளே அவகாரம் கொண்டவளே என் மனைவியை பார்த்து தேவடியா வேசி அவளே என்று சொன்னையா சும்மாடாய் அடி வெற்றிவேன் உன்னை கெட்டுவேன் அடி ஆகாய மட்டமா உன்னை சொல்லுவேன் ஆகாய மட்டமா உன்னை சொல்லுவேன் தங்கை என்றும் பாராமலோ இவளை கொள்வத்தான் நிச்சயம் அவளை கொண்டு விட்டோம் ஆமா தொல்லை இல்லை தொல்லை இல்லை நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் அம்மா அம்மா அண்ணிங்களை பார்த்துட்டு வர போச்சு பாரு போன இடத்துல அவங்க அண்ணிங்க உங்க அம்மாவை பத்தி தப்பா பேசி உங்க மாமனுங்காரனுங்களை ஏற்றி விட்டு உங்க மாமனாரன் 2 பேரும் உங்க அம்மாவை குத்தி கொடுத்தாங்க நீ மாட்டி விட்டாய் அம்மா நீ மறந்து விட்டாய் அம்மா என்ன பால் விட்டு சீராட்டி தாளாட்டி வளர்த்த அம்மா நீ எங்க பாப்பட அம்மா என்ன பிடிக்க வந்திருப்பாம்மா அம்மா அம்மா என்ன எப்படிதான் வளர்த்துருப்பாம்மா அம்மா உங்க சத்தியவதி அழுறம்மா சொல்லுங்கம்மா நீ எங்க பாருக்கிறம்மா என் மனைவி கண்டவில்லை ஐயா ஏமா அழுற என்ன பாருங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்கல்ல அங்க இல்லாத போலத்தினால அவங்க அண்ணிங்க வந்து அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி அவங்க அண்ணங்காரங்க என்ன தெரியுமா பண்ணாங்க அம்மாவை கத்தி எடுத்து குத்திட்டாங்க ஐயா சிவனானவல்லி 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா அன்றைக்கு முன்னாலே அன்றைக்கு முன்னாலே அகாச சும்மா 10 மாசம் என்ன சொல்லி பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா முன்னாலே ஆகாசம் சும்மா எறும்பு அங்காமே தும்ப சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கட்டொருக்கம் பாராமே கட்டி தள்ளி இல்லாமே பால் தோறும் ஊட்டி வளர்த்த அம்மா அன்றைக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா அன்றைக்கு முன்னாலே ஆகாசம்
சும்மா அப்பு மாதம் என்ன எடுத்த அம்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து புத்தி வளர்த்த அம்மா எறும்பு அண்டாமே சுசுமு சேராமே தொப்புள் கொடி அறுத்த அம்மா அன்னைக்கு முன்னாலே ஆகாச சும்மா அன்னைக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஆள் காட்டி விரல முடிச்சு அண்ணா சொல்லி கொடுத்து அண்ணான குழ குடிச்சு எந்த சொரு பொங்கி கொடுத்து களை வெட்டி நடவு நட்டு கால் தட்ட கச்சி கொடுத்து திருவாடு சேர்த்து வச்சு சில தொண்ணு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கே மேடி பதறி நிற்பேன் கொஞ்ச நேரம் காணலன்னா அங்க மேலி பதறி நிற்பேன் காத்தல் வந்து நான் படித்தா கதாயத்தை குடிக்க வைப்பேன் புள்ள கணக்கு நெட்டு ஊரு சொல்லி வைப்பேன் தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வைப்பேன் உன்னை பட வார்த்தை இல்லை அம்மா உனக்கு அன்றைக்கு முன்னாலே ஆகாச சும்மா அன்றைக்கு முன்னாலே ஆகாச சும்மா அம்மா அப்பனுக்கு அடிப்பட வாக்கப்பட்டு கோபுரமான உசுர கொடுமையில் தாங்கிக்கிட்ட அச்சு பட்டி 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 அங்கே கடன் பட்டி அத்தனையோ நான் படிக்க ஆயிரத்துக்கும் தாகி புட்டேன் பட்டத்து போதும் முன்னா பாதியில உசுர விட்டேன் பாதியில உசுர விட்டேன் போதும் முன்னா பாதியில உசுர விட்டேன் படி கொடுத்து சுமந்த என்ன படவழைக்க வச்சு புட்டேன் ஆறாத சொல்ல வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டேன் பால் பூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பால் ஊட்ட வந்து பாத்து மக சும்மா பால் ஊட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பால் ஊட்ட வந்து இருக்கிறேன் பாதி மக சும்மா 10 மாசம் என்ன சுமந்து அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாத்தையும் பாசத்துக்கு முன்னால எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க அப்பா சரி அழாது நமக்கு எப்படிலாம் வளர்த்துருப்பாப்பா நோகு முன்னே எங்களை பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கல்ல குத்து மில்லு சோறு ஊட்டி வளர்த்தீங்க அப்பா கோட்டையில காத்தடித்தானோக முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க
கருப்பசாமி கல்ல ஊரு கண்டு பட்டுடம் உண்டு போட்டீங்க கையாலையாக பிள்ளைய கட்டு கண்ணீரை விட்டீங்க அந்த ஒரு ஜென்மத்திலையா பிள்ளையா பிறக்கணும் பட்ட கஷ்டத்துக்கு நான் வந்து நடக்கிறேன் முன்னே கோட்டையில காமாட்சி உங்களை கேட்டு அந்த நாராயணை இடையிடா வளர்த்துரு நீ துதிக்கிட்டு நான் போயிட்டு உங்க அம்மா என்னாச்சு உங்க அம்மா பார்த்துட்டு வரேன் சுவாமி எந்த நேரம் வைகுந்த வாசல் நினைச்சுன்னு இருக்கு சீக்கிரம் ஆகட்டும் பூஜை செய் சென்ற என் மகன் சேந்திரவதனன் இன்னும் வரவில்லை என்ன வருவதற்கு பெண்ணை பார்த்தாயா அவள் போய் சந்திரவதன் ஓஹோ அவள் எனக்கு பிடித்து விட்டது இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பது கடமையுள்ளவா சந்திரவதனி என்றார் அந்த பெண்ணை நானும் பார்க்க வேண்டும் எங்கே இருந்தாலும் மாண்டவர்கள் அழுது கொண்ட மாண்டவர் வரப்போறது கிடையாது இருந்தாலும் என் உயிருக்கு ஆபத்து இருக்க கூடாது என் தத்துவருக்கு ஆபத்து இருக்க கூடாது அதனால அந்த நாராயணனை வணங்க வேண்டும் நாராயணா சிறகிலே நந்தலாலா சிறகினிலே நந்தலாலா நிந்தன் சிறகினிலே நந்தலாலா காக்கை சிறகினிலே அரியணியும் தோடுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நந்தலாலா காக்கை திரையிலே நந்தலாலா
கரியணி தோணுதடா நந்தலாலா சிறையினிலே நந்தலாலா நந்தலாலா மொழிகளிலே நந்தலாலா முந்தன் பத்திரிட போட்டுதடா நந்தலாலா சிறையினிலே நந்தலாலா கரியணி தோணுதடா நந்தலாலா சிறையினிலே நந்தலாலா சுவாமி எனக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்தாயா சுவாமி? எதற்காக யாரால் உனக்கு இந்த கொடுமை நடந்தது? என் மாமா இருக்காங்களே, அப்படியா? அவங்களால இந்த செயல நம்பி என் தாய் உயிரை எடுத்து விட்டார்கள். என்ன? நான் உள்ளதான் வணங்குறேன் சுவாமி. அம்மா சத்யாவதி, பிரபா சற்று நேரம் ஓடி ஓடி நான் பார்த்துக்கிறேன். அப்படியே ஆகட்டும் சாமி. பிரபா அப்பா ஆக்கில் வைத்த நான் வைத்துனாகப்பட்டவர் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அதான் சிவனாகப்பட்ட படிவம் வருகிறான். நீ அழித்துக் கொண்டு வருகிறாய். இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்துவிட்டது. அதை ஒன்றுமே புரியவில்லை. ஆமா, படைக்கும் தொழிலே இருக்கிறாயே, அந்த உயிர் அவருக்கு புரிய நேரமா இல்லையா தவம் நடந்ததா என்று தெளிவாக சொல்லு. இல்லையப்பா, இன்னும் விதி முடியவில்லை. அப்படி என்றால் இன்னும் முடியவில்லை. அற்ப ஆயிரை அவரே பறித்து விட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் விடக்கூடாது. இப்பொழுது சென்று அந்த அகர்மங்களை அழிக்க வேண்டும். எங்கே அந்த நான் இங்கே ஆணவம் கொண்டே வந்தாயா கொள்கை நான் வந்தேன். எதற்காக துள்ளி குதிக்கிறாய்? பளிங்க நாட்டைச் சேர்ந்த பளிங்காசூரன் என்று என சொல்லுவார்கள். பளிங்க நாட்டை சேர்ந்த பளிங்காசூரன். என் நாட்டுக்கு வந்து நீ யாரா நீ என்ன கேக்குறிய? நீ யாரா? இந்த உலகிலே ஆக்கில் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தியிலே முதல்வனாக திகழக்கூடியவன் என்னுடைய சின்னம் சிறிய குழந்தையிலே என்னுடைய வாயினாலே உள்ளே என் தாயே மடங்கி விழுந்து விட்டாது. காரணம் என்னவென்று தெரியுமா? என்னுடைய அங்கத்திலே ஆகிய உலகம், கீழ் உலகம், மேல் உலகம், 14 உலகங்களும் என்னுடைய அடக்கத்தில் இருக்கிறது. அறியும் சிவனும் ஒன்றே. அது மட்டுமல்ல, மனிதர்கள் பயிரிடுகிறார்களே, விவசாயம் செய்கிறார்களே, அந்த நெல்மணி இருக்கிறது. அந்த நெல்மணியிலே 3 சக்திகளும் இருக்கிறது. எப்படி என்றால் அரிசி, அப்படி என்றால் அறியும் சிவனும் இருக்கிறது. அந்த உமை மூடிக்கொண்டிருக்கிறது உமையவள். 3 சக்தியும் ஒன்றுதான். அப்படி இருக்க இந்த ஆணும் பிடித்தவர்களை அழிப்பதற்கு, அதாவது என்னை வணங்குவர்களை பகவான் சாட்சாதி கண்ணன், அந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய கண்ணனையோ என் தாயாதிகளை கொன்று குவித்தவன் நீயாடா? உன்னைதான் இத்தனை ஆண்டு காலமாக தேடிக்கொண்டு வருகிறாய். கண்ணா உந்தனை நான் விரும்பேனோ? கண்ணா உந்தனை நான் விரும்பேனோ? அதை இத்தனை நாள நீ இருந்தாயடா, இத்தனை நாள
நீ என்கிறாயடா முந்தனை கொல்லவா இவ்விடம் அண்ணா முந்தனை நான் இருப்பேனோ தாராளனை கொண்டு குவித்தவன் அந்த நாராயணன் என்று அம்சக்குள்ளவனை கண்ணன்யா அசுரேந்திரா பார்ப்பதற்கு எப்படி தெரியுமா இருக்கிறாய்? எப்படி இந்த உலகிலே 3 சக்தியிலே முதல்வராக திகழ்பவர்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். என் பாதத்தில் பணிந்து ஓடிவிடு. உயிர் பிச்சை தருகிறேன். வேண்டும் என்றால் என் பாதத்தில் நீ வந்து விழுந்து விட்டு ஓடிவிடு. இல்லை என்றால் உன்னை கண்டதுடமாக பாதைக்கு நீ பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறாய் தெரியுமா? உலகிலே மட்டும் நலமாக உன்னை இல்லை சரி பலிங்காசுரனை கொண்டிருக்கிறான் அந்த நாராயணன். கலிங்க நாட்டை ஆளக்கூடிய இந்த கலிங்க நாட்டு மன்னன் என் தம்பியை கொண்டு விட்டாயா? நீ ஒரு நாட்டுக்கு தான் மன்னராக திகழ வேண்டும். இந்த அகில உலகத்திற்கும் ஆண்டவன் கலிங்கேசூரன் என்பது பயம் இருக்க வேண்டும். யாருக்கு? எனக்கு. அசுர முதலே அசுரனுக்கான புத்திதான் இருந்தால் என்னுடைய கதையின் எதுவா சொல்லுவா என்று வாடா போய்க்கிறா வாடா வாடா அப்படியென்றால் இப்பொழுதே அவன் இருவருக்கும் திருமணம் 2 பேர் முன்னிலையில் திருமணம் நடக்க வேண்டும். உண்மை. நல்ல செய்தியை அழைத்து பிரமதேவா, அது மட்டும் இல்லாமல் இதோ இந்த ரம்யா சாமியை சாய்விக்க 4ஆம் மாதம் அடைய வேண்டும், சொர்க்கத்தை சேர வேண்டும், முக்தி மோட்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக பகவானை வேடம் தரித்து வந்திருக்கிறோம். இப்பொழுது அவருக்கு சொர்க்கம் சேர வேண்டும், சொர்க்கமதி சேர வேண்டும், முக்தி மோட்சம் கிடைக்க வேண்டும். சாமியை சாய்விக்க 4ஆம் மதியை அடைய வேண்டும். யாரும் ஒரு குறையும் இல்லாம அப்படி இருக்க நம்மளே வணங்கி துணிந்து கொண்டு வந்தவர்களுக்கு என்ன வேண்டும்? ஏன் தடக்கம்? என்ன கணவன் காலையில் போய்விட்டாரா? கணவன் இறந்து விட்டார். உன் கணவன் இறக்கவில்லை, மரண மூச்சியில இருக்கிறார். என் கணவர் இறக்கவில்லையா? உண்மை. மரண மூச்சு வந்து விட்டாரா? அப்படியா? என்னடியே? ஆமா, உன்னுடைய கணவன் யார்? அவனுடைய பெயர் என்ன? என்னோட கணவன் பெயர் கலிகார். அவருடைய கணவன் உயிராகப்பட்டவன் புரிதல் முடிந்து விட்டதா? ஆமா. அம்மா மன்னிக்க வேண்டும், அதர்மங்களை செய்து வந்தார்கள். கொடுக்க முடியாது, முடித்து விட்டது. அம்மா முடிந்து விட்டது. ஆமா. ஐயோ
அவர்கள் ஆயுள் முடிந்து விட்டது. என்னால் வரத்தை பற்றி என்னால் படித்து விட்டார். அதனால் உன்னுடைய அனைத்து செல்வங்களையும் தருகிறேன். சந்தோஷம். வாழ்க வாழ்க வாழ்க. பார்க்கும் இடங்கள் எல்லாம் ஆ நிறம் அவதருமே